எல்லாரை பார்க்கலும் எல்லாவற்றை பார்க்கலும் நான் சத்தியத்தை நேசிக்கக்கூடியவனா இருக்கணும், உண்மையை நேசிக்கக்கூடியவனா இருக்கணும். உண்மையான இருதயம், வாஞ்சிக்கக்கூடிய இருதயம், கேட்கணுங்கிற காதுகள், புரிந்து கொள்ளணுங்கிற அறிவு, அதுல பலன் வரட்டும், உங்களை எங்கேயே கொண்டு போயிடும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டாங்க, அது உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். பலன் கொடுக்குறாங்க, ஈல்டு பண்ணுறாங்க. சுகம் என்கிற பலன், வெற்றி என்கிற பலன், நல்வாழ்வு என்கிற பலன், சமாதானம் நிறைந்த குடும்பம்ங்கிற பலனை வெளியே கொண்டு வராங்க. இதில் கொண்டு வர்றதுக்கு ரெண்டு காரியம் பேசுகிறார். மற்ற லேண்டில் இல்லாத ரெண்டு கேரக்டர் இந்த லேண்டில் இருக்கு. எது நல்ல நிலத்தின் நல்ல நிலமாக மாற்றிச்சு, அது ரெண்டு கேரக்டர் தான். முதல் கேரக்டர் உண்மையும் நன்மையுமான இருதயம், ரெண்டாவது காரியம் பொறுமை. உண்மையும் நன்மையுமான இருதயம், ரெண்டாவது காரியம் பொறுமையாக இருப்பது. பொறுமையாக இருப்பதுன்னா பல்ல கடிச்சிருப்பது கிடையாது, கன்சிஸ்டண்டாக இருப்பது, விடாப்படியாக இருப்பது. வசனத்தை படிக்கிறோம், வசனத்தை கேட்குறோம், இந்த வசனம் என் வாழ்க்கை நிறைவேறன்னு விசுவாசிக்கிறோம். எவ்வளவு நேரம் ஆனாலும் சரிதான், எவ்வளவு காணாலும் சரிதான், நிச்சயமாகவே வார்த்தையின் நிறைவேறுதலை என் காண்பேன் என்று விடாப்படியாக நிற்பது. இங்கே சொல்றாரு உண்மையும் நன்மையுமான இருதயத்தில், ஹானஸ்ட்ங்கிறாரு. ஹானர் இருந்தால் தான் ஹானஸ்ட் இருக்கும். இந்த ஹானரும் ஹானஸ்டும் ஒரே ரூட் வேர்லேருந்து வர்றது. வசனத்தை நான் மதிச்சேன்னா நான் ஹானஸ்டாக நடக்க முடியும். உண்மை இருந்தால் தான் வாழ்க்கையில் நன்மை இருக்கும். சொன்னது புரியுதுங்களா? தீமை நிறைந்த உலகம், வஞ்சனை நிறைந்த உலகம், பொய்யு பிராடு பித்தலாட்டம் நிறைஞ்ச உலகம். நல்ல மனுஷனை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். இவனா அப்படி பண்ணிட்டான்னா அப்படித்தான் அவன் உள்ள ஒரு விஷத்தோடு இருப்பான். இந்த தீமை நிறைந்த உலகத்தில், பொல்லாப்பு நிறைந்த உலகத்தில் நான் தொடர்ந்து ஜெயமாக ஓட வேண்டும் என்றால் எல்லாரை பார்க்கலும் எல்லாவற்றை பார்க்கலும் நான் சத்தியத்தை நேசிக்கக்கூடியவனாக இருக்கணும், உண்மையை நேசிக்கக்கூடியவனாக இருக்கணும். சொன்னது புரியுதுங்களா? உண்மையும் சத்தியமும் கிறிஸ்து. வசனத்தை நேசிக்கக்கூடியவனாக இருக்கணும், வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவனாக இருக்கணும். ஒரு இடத்துல குழப்பம் இருக்கிறது, ஒரு இடத்துல கலகம் இருக்கிறதுனா அந்த இடத்துல பிசாசு வேலை செஞ்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். பிசாசு இந்த இடத்துல ஆளுகை செய்கிறான். தன்னுடைய விதைகளை அந்த இடத்துல போட்டு அந்த இடத்துல அவனுடைய ஆளுகை, நம்மளோட அரசாட்சி இருக்குன்னு அர்த்தம். முதல் நேரம் இருக்கு இல்லையா, இந்த வலிகரியை விதைக்கப்பட்டது. அவங்கள அங்கே ஹானஸ்ட் இல்லை, உண்மை இல்லை. ஹானஸ்ட் இல்லாதனால தான் அந்த இடத்துல ஹானர் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை அந்த இடத்துல மதிக்கலை. நான் சொன்னது புரியுதுங்களா? ஆங்கிலத்தில் உண்மைன்னு போட்டு, தமிழில் உண்மைன்னு போட்டிருக்கு, இங்கே ஆங்கிலத்தில் ஹானஸ்ட்னு போட்டிருக்கு. ஹானஸ்ட்டும் ஹானரும் ஒன்று. ஒரு மனிதன் ஹானஸ்டான மனிதன்னா ஹானர் பண்ணக்கூடியவனாக இருப்பான், மதிக்கக்கூடியவனாக இருப்பான். வார்த்தையை மதிக்கிறோம், வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் என்றால் ஹானஸ்டான மனிதன் அர்த்தம். ரெண்டாவது காரியம், ரெண்டாவது நேரத்தில் கொஞ்ச நாள் தண்ணி ஊற்றுனாங்க, அப்புறம் தண்ணி ஊற்றுறலை. வசனத்தினத்து உபத்திரவும் துன்பம் வந்த உடனே அது விட்டுட்டாங்க. கர்த்தரனை மறந்துட்டாரு, கர்த்தரனுக்கு உதவி செய்யலை, கர்த்தர் மேலே கோபமாங்க. ஆனால் உள்ளே இருக்கிற ஆவி சொல்லும், கர்த்தர் உன்னை நேசிக்கிறாரியா, கர்த்தர் உனக்காக இருக்கிறாரியா, கர்த்தர் உனக்கு எல்லாமே செய்ய விருப்பமாக இருக்கிறான்னு சொல்லும். ஆனால் அந்த உள்ள கொடுக்குற சாட்சிக்கு ஒரு ஹானஸ்டாக இருக்க மாட்டாங்க. கர்த்தர் உன்னை விடாரிக்கல, கர்த்தர் உன்னை உதவி செய்யாமல் இல்லை, கர்த்தர் உன் சார்பாக இருக்கிறா, எல்லாம் உன்னை செய்ய ஆயத்தமாக இருக்கிறான்னு சொன்னால் கூட அவங்களுடைய வைராக்கியம் மட்டும்தான் பேசுமே தவிர உள்ள இருக்கிற ஆவியின் சத்தத்துக்கு அவங்க ஹானஸ்டாக இருக்க மாட்டாங்க. அவங்க நடக்கிறத பார்த்தீங்கன்னா ஆழமாக வேர் விட்ட ஆள் போற நடந்துக்குவாங்க. எல்லாம் எங்களுக்கு தெரியும், எல்லா வசனமும் தெரியும், வாழ்க்கை ஒன்றுமே இல்லை. சர்ச்சுக்கு ஒழுங்காக வரமாட்டாங்க, அங்கே போவாங்க, இங்கே போவாங்க, அந்த கூட்டத்துக்கு போவாங்க, இந்த மீட்டிங் போவாங்க, அங்கே என்ன சொல்கிறது, குளிக்க போயிடுவாங்க, குற்றாலத்துக்கு கொடைக்கானலுக்கு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அது என்னது? ஹானஸ்ட் கிடையாதுன்னு அர்த்தம். நான் சொன்னது புரியுதுங்களா? வசனத்துக்கு ஹானஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். ஹானஸ்ட் இல்லைன்னா உண்மை இல்லைன்னு. நிலம்
மாசுபட்டிருக்குன்னு அர்த்தம். கவனிங்க. 3வது லேண்டு உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவர்களை குறித்த இச்சை. கவலைப்படுவாங்க. ஏங்க கவலைப்படுறீங்க? நான் அங்கே கவலைப்பட்டேன். இப்போ தான் ஒரு பிரசங்கம் கேட்டு வந்துட்டேன். என்ன பார்த்து கவலைப்பட்டேங்கிறீங்க? கவலைப்பட்டாங்களா? கவலைப்படுவாங்க. ஆமாங்க, சில பிரச்சனை இருக்குங்க, சில காரியத்துக்கு கவலைப்பட்டேன். ஜெபம் பண்ணிங்க, எனக்கு நல்ல ஆலோசனை கொடுங்கன்னா நீங்கள் ஹானஸ்டான ஆள். உங்கள் காரியங்களை அட்மிட் பண்ணுறீங்க, நான் மனம் திரும்ப விரும்புகிறேன், எண்ணத்தை மாற்ற விரும்புகிறேன்னு ஹானஸ்டான ஆள். கவலை, ஐஸ்வர்யத்தை மயக்க, மற்றவர்களை குறித்த இச்சை. ஏங்க நிறைய நேரம் செல்ஃபோன் பார்க்குறீங்க? சார் நான் செல்ஃபோன் பார்க்க மாட்டேன் சார், சும்மா ஒரு 5 நிமிஷம் அப்படி ஃபேஸ்புக்கில் போவேன். 5 நிமிஷம் தானா? இல்லை ஒரு காமன் நேரம் தானா? நூற்றுக்கணக்கான மணி நேரம் மற்ற காரியங்களே உட்காந்துருப்பது. சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. நான் சும்மா இருங்க சார், எனக்கு வேலை பார்க்குறதுக்கு நேரம் இல்லை, நாங்கள் சொல்லணுன்ற இருக்கங்க போவேன். அது என்ன? ஹானஸ்ட் இல்லை. எங்கே ஹானஸ்ட் இல்லை? இருதயத்தில் ஹானஸ்ட் இல்லை. நடிக்கக்கூடாதுங்க, பியூராக இருங்க, உண்மையாக இருங்க. வஞ்சனை நிறைந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் கர்த்தரை முக்கியமாக வைப்பேன், வசனத்தை உண்மையாக வச்சுவீங்கன்னு நினச்சிங்கன்னா அது தாழ்மையான இருதயம். ஹானஸ்டான மனிதனும் ஹம்பிள் மனிதனும் ஒன்றா இருப்பான். பெருமை உள்ளவன் டிஸ்ஹானஸ்ட் உள்ளவன் ஒரே ஆள். மற்ற 3 லேண்டும் டிஸ்ஹானஸ்டான லேண்டு. இந்த ஒரு லேண்டு வந்து ஹானஸ்டான லேண்டு, உண்மையான லேண்டு, உத்தமமான லேண்டு. நான் சொன்னது புரியுதுங்களா? பெருமை உள்ளவனா எல்லாம் தெரியும் நினைச்சா டிஸ்ஹானஸ்ட், உத்தமம் இல்லை, உண்மை இல்லைன்னு அர்த்தம். அப்படி உண்மையும் நன்மையுமா இருதயத்தை வச்சிங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுப்பார், ஏராளமான கிருபை கொடுப்பார். கிருபைங்கிறது என்னங்க? தேவனுடைய உதவிங்க. மனிதன் பலத்தினால் முடியாது, உன்னதத்தின் உதவி வர்றது. தேவனுடைய உதவி வந்துச்சுன்னா எந்த ஒரு காரியமும் கடினம் கிடையாது, எல்லா காரியமும் எளிதாக இருக்கும். மனிதனுக்கு தாங்க கடினம், கர்த்தருக்கு அது கடினம் கிடையாது. உண்மையான இருதயம், வாஞ்சிக்கக்கூடிய இருதயம், கேட்கணுங்கிற காதுகள், புரிந்து கொள்ளணுங்கிற அறிவு, அப்படி இருக்கட்டும். 30, 60, 100 பலன் கொடுக்கும். அதுல பலன் வரட்டும், உங்களுக்கு எங்கேயே கொண்டு போயிடும்.